ஆள் வேறு ஆடை வேறு. அன்று நான் கண்ட சமுதாயம் இங்கே, இன்று நான் காணும் சமுதாயம் இங்கே. என்ன சொல்வது என்று தெரியாமல் நான் இங்கே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப முன்னோக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்ல முன்னாடி இருந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு டிஃபர் என்ன தெரியுமா? அவர்கள் குணத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள், இன்று பணத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். ஒருத்தவனை பார்த்தா அவன் பார்க்க வெள்ளையா இருக்கானா, அவன் ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவன் எங்க இருந்து வரான், அவன் பார்க்க என்ன பண்ற மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அவன் ஏழையா பணக்காரனா, அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எதுவும் தெரியாது. நீங்களாக ஒன்றை இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அந்த இமேஜின் இதுதான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. ஃபியூச்சர்ல அது ஒருவேளை ராங்காகவோ இல்ல அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகும் நினைக்கிறேன். ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு கிளியர்னஸ் கிடைக்காது. வெளியே சொல்லணும், இல்ல வெளியே கேட்கணும், இல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசணும். வாயை திறந்தாதான் சாப்பிடவே முடியும். அந்த மாதிரி வாயை திறந்து பேசினாதான் சொல்லுவாங்க, பேசக்கூடி பேசினால் உண்மைகள் புலப்படும் சொல்லிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய சில அகராதிகள் எழுதுவாங்க. அந்த மாதிரி மக்கள் இடத்துல நிறைய விஷயங்கள் இன்று குழப்பங்களாக இருப்பதற்கு காரணமே பேசுவதில்லை. சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அவனுக்கும் சண்டை, எனக்கு இவனுக்கும் மாட்டேன் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்னே ஒன்றுதான். இங்கு எல்லா பேரும் இதை தான் பாக்குறீங்களே தவிர இதை பாக்குறது இல்லை. அதே மாதிரி அவன் மேல ஒரு இடத்துல வந்தானா, அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு தட்டி கொடுக்குறீங்க. கீழே ஒருத்தன் இருக்கான், அவன் மேல வர ட்ரை பண்றான், அவனுக்கு தட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவனை தப்பு செய்ய தூண்டுறீங்க. ஏன்? மக்களை கமெண்ட் செய்ய.